अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लन तनालुल बिर्र हत्ता तुन्फ़िक़ू मिम्मा तुहिब्बून वमा तुन्फ़िक़ू मिन शैइन फ़इन्नल्लाह बिही अलीम। ஸதகல்லாஹுல் அலியுல் அலீம்। சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை பார்த்து இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிக்கும் பொருளிலிருந்து தானம் செய்யாதவரை, செலவிடாதவரை நன்மை என்பதை அடைய மாட்டீர்கள் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிட்டு, ஒமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நிச்சயமாக எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகிறார். மனிதர்களிலே சிறந்தவர்களாக திகழ்ந்தவர்கள் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் தாம் விரும்பியதை தம் தோழர்களுக்கு வழங்கக்கூடியவர்களாகவே வல்ல நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், பல ஹதீஸுகளின் மூலமாக, வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே. அந்த அடிப்படையில் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். நபி தோழர் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி மற்றும் இப்னு மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். ஒருமுறை ஒரு பெண்மணி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு துணி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், இதை நீங்கள் அணிவதற்காக என் கையாலேயே நான் நெய்து என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. தங்களுடைய கரத்தாலேயே தயாரித்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை நபி அவர்கள் மன மகிழ்ச்சியோடு என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. அது அவர்களுக்கு தேவையாகவும் இருந்த ஒரு சூழ்நிலை. அந்த ஆடை அவங்களுக்கு தேவையானதாகவும் இருந்துச்சு. உடனே அதை வாங்கி கொண்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தமது கீழாடையாக அணிந்து கொண்டு எங்களிடம் வந்தார்கள். அப்படி வந்த நேரத்தில் ஒரு மனிதர், யா ரசூலல்லாஹ், இந்த துணி எவ்வளவு அழகாக இருக்குது, இந்த துணி எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதை எனக்கு உடுத்த தாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்டார். உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று கூறிவிட்டு என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வீட்டின் பக்கம் சென்று வேறு துணியை மாற்றிக்கொண்டு வேறு துணியை அணிந்து கொண்டு இந்த பிரியப்பட்ட அந்த துணியை என்ன செய்கிறாங்க, மடித்து கொண்டு வந்து அந்த சஹாபியிடம், அந்த தோழரிடம் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்தவர்கள் சஹாபாக்கள்லாம் அந்த மனிதரிடம், நீர் செய்தது சரியல்ல என்பதாக சொன்னாங்க. நபி அவர்களுக்கு அந்த துணி தேவைப்பட்ட நிலையில்தான் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, அந்த ஆடை கொடுக்கப்பட்டுச்சு. எதையேனும் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் என்று தெரிந்திருந்தும் அதை கேட்டு விட்டீரே, அதை நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வாங்கியிருக்க கூடாது என்பதாக ஒரு கண்டிப்புடன் கூடிய ஒரு வார்த்தையை என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் அங்கே முறையிடுறாங்க. அப்படி முறையிட்டவுடன் தான் வாங்கி அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த துணியை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அவர்களிடம் நான் கேட்கவில்லை. இந்த துணியை நான் அணிந்து கொள்ளணும், அதை கொண்டு அழகு பார்க்கணுங்கிறதுக்காண்டி நான் கேட்கல, அது எனது கஃன் துணியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே கேட்டேன் என்பதாக சொன்னாங்களாம். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமேனியில் பட்ட அந்த துணி என்னுடைய மரணத்தின் போது
கஃன் துணியாக இருக்கணும், அதன் மூலமாக நான் சில பாக்கியங்களை பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த நபி தோழர் என்ன செய்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. எனது கஃன் துணியாக அது இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன செஞ்சேன், அந்த ஆடையை, அந்த துணியை நான் கேட்டேன் என்பதாக சொன்னார்கள். பிற்காலத்தில் அதுவே அவர்கள் மரணித்த போது அவர்களது கஃன் துணியாக இருந்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள், இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் என்ன செய்கிறாங்க, குறிப்பிட்டு காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் இப்னு மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நபி அவர்களிடம் ஏதேனும் நன்மையான காரியத்தை ஆதரவு வைக்கப்பட்டால் அதை நிறைவேற்றாமல் இருப்பது அவர்களின் வழிமுறை அல்ல என்பதை அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள் அறிந்திருந்தார்கள் என்பதுதான் இதன் மூலம் நாம் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில், மனிதர்களில் சிறந்தவராக இதை போன்று ஒவ்வொரு மனிதனும் திகழ வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அந்த உலகத்தில் வாழ்கிறோம். வாழக்கூடிய காலத்தில் நமக்கு விருப்பமான ஒன்று யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அதை நாம் என்ன செய்யணும், மனதார கொடுத்து மகிழ்விக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் நமக்கு எது தேவையில்லையோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், பிறருக்கு கொடுப்போம். அப்படி யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நம்ம இடத்துல எதுவெல்லாம் தள்ளுபடியாக இருக்கப்படுகின்றதோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம், ஒதுக்கப்பட்டதை நாம் கொடுத்து அவர்களுக்கு அனுப்பி விடுவோம். அப்படிங்கிறது தான் அன்றாட நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஆடையை தாங்கள் அணிந்து மகிழ்ந்த ஒரு வேளையிலே அதை ஒரு நபித்தோழர் கேட்ட வேளையில் மனதார அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்களே, ஆனால் அவர்களுடைய அந்த நற்பண்புகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத இதன் மூலம் நாம் என்ன செய்யணும், விளங்க வேண்டும். மனிதர்களில் சிறந்தவர்களாக மாற முயற்சிக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது. அத்தகைய நல்ல மனிதர்களாக வல்ல இறைவன் சொல்வது போன்று, நீங்கள் நேசிக்கும் பொருளிலிருந்து தானம் செய்யாதவரை, செலவிடாதவரை நன்மை என்பதை அடைய மாட்டீர்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா சொல்வதற்கு இணங்க நாம் நேசிக்கக்கூடிய பொருளை நம் சகாக்களுக்கும் கொடுத்து அதன் மூலம் இறை பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.